ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சத்தான முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி ஒரு அருமையான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அதை எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணால் எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் பொதுவாக ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியை விட 7 மடங்கு விட்டமின் சி இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியமை விட இதில் 15 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதோட இதில் கால்சியம், புரோட்டீன், அயன், அப்புறமா அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. அப்புறமா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த முருங்கைத்தலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வரணும். அதே மாதிரி தலைமுடியெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நிறைய வகையில் நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். முருங்கை பவுடராக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சூப் வச்சு குடிக்கலாம். அடை தோசையில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சாம்பார் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புல இதை அடிக்கடி சேர்த்துக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான். ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இதை பாசி பருப்புலேயும் பண்ணுவாங்க. அந்த ரெசிபி நான் இன்னொரு டைம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்குள்ள தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு. கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 4ஆக கட் பண்ணி. அப்புறமா ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுறேன், பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 3/4 பதம் பருப்பு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. ஓரமாக வச்சுட்டு சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு 10 பல் பூண்டு போடும்போது இந்த சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும், கீரை சேர்த்துருக்கிறதுனால. அடுத்ததாக இதில் ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக உளிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, இதெல்லாமே ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் போல் வதக்கிக்கலாம். நம்ம கீரையில் பொதுவாக புளி சேர்த்து செய்ய மாட்டோம். கீரை குழம்பு எது பண்ணாலுமே பார்த்திங்கன்னா நான் தக்காளி 1க்கு 2ஆக போட்டுருவேன். கொஞ்சமாவது புளிப்பு இருந்தால் தான் சாம்பார்லாம் ருசியாக இருக்கும். ஒரு தக்காளியை நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா பருப்பில் போட்டு. இப்போ ஒரே ஒரு தக்காளியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பூவோடு சேர்த்துக்க போகிறேன். பூவிலே நல்லா சத்து இருக்குது. நீங்கள் பூவோடு கிடச்சிதுன்னா அதோடவே சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே முருங்கை பூவை வச்சு கூட சாம்பார் பண்ணுவாங்க. அப்புறமா முருங்கைப்பூ ரசம் நான் சீக்கிரமாக போடுறேன். அதுவும் ருசியாகவும் நல்லா சத்தும் கூட. இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். எப்பயுமே கீரைகள் எது பண்ணாலுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கீரையோட கலர் போயிடும். இதே மாதிரி பச்சை கலராகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக தான் வேக விடணும். முருங்கைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாவே குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு உள்ளே சேர்த்துற வேண்டியதான். பருப்பு ரொம்ப குழையவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அங்கங்கே பருப்பு தெரியணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு தண்ணியோட அளவு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டரியாக வைக்கிறீங்களா, நல்லா திக்காக வைக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விட வேண்டியதுதான். ஸோ இப்போவும் மூடி போடாமல் தான் நான் கொதிக்க வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதிச்சுட்ருக்கையில் நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின பொடி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடைசியாக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து நல்லா மணக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. நல்லா கொதிச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக அங்கங்கே நுர வந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக கடைசியாக நான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ருசியான முருங்கைக்கீரை சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாரை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம உடனே மூடி வச்சிடலாம். வாசனை அப்போ தான் அப்படியே இருக்கும். இதை ஒரு நல்ல சூடான சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.